ஒரே விஷயம் என்னன்னா, சார் எங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இது விரய சனி அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள், செலவுகள், தொந்தரவு, கடன், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடியும்னு பார்த்தா அதற்குள் அடுத்த பிரச்சனை, நிறைய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, நிறைய உடல் பாதிப்பு. நிறைய பேர் எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தால் யாருமே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பேமெண்ட்டை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாறாக எங்களிடம் இருந்து ஏதாவது இன்னும் எதிர்பார்க்கிறார்கள். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நிம்மதி போய்விட்டது. இந்த இடத்துல பார்த்தோம்னா 8ஆம் இடத்தில் சில திடீர் ராஜயோகங்கள் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னா 12ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை 4ஆம் வீட்டிலிருந்து பார்க்கிறார். இதுவுமே திடீர் ராஜயோகம் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. நிறைய நிலைகளில் மேஷராசிக்காரர்கள் இந்த ஹம்ச யோகத்தினால் அபிவிருத்தி பெறுவார்கள். முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் மேஷ ராசியும் வருகிறது. இதுல என்ன கவனமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதனால் வரை மிதுனத்திலிருந்து குரு பகவான் இனி கடகத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ கோச்சாரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராகு பகவான் இந்த வருடத்தின் கடைசியில் தான் மகர ராசி மனைக்குள் செல்ல போகிறார். அப்போ ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் எல்லோரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியது வரப்போகிற குரு பெயர்ச்சி. மே மாதத்தின் கடைசி 26/5/2026 குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார். மேலும் அவர் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தையும் வரிசையாக கடக்க போகிறார். குரு உச்சமடைய போகிறார் பஞ்சமகா புருஷ யோகத்தில். இது ஹம்ச யோகமாகவும் தனது 5ஆம் பார்வையாக அவர் விருச்சிக ராசியையும் 7ஆம் பார்வையாக மகர மண்டலத்தையும் 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையால் தனது சொந்த வீடான மீனராசியையும் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் அவர் பார்க்க போகிறார். இதுல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா, இந்த வருடத்தின் கடைசியில் ராகு பகவான் மகர ராசி மண்டலத்துக்குள் வந்தாலும் ராகு பகவானையும் குரு பகவான் பார்க்க போகிறார். அப்போ நிறைய பேருக்கு அதிர்ஷ்டத்தை குரு பகவான் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். என்ன பரிகார கிரகத்தில் முதன்மையான கிரகமாக சொல்லப்படுவது இந்த குரு பகவானைத்தான். பொதுவாகவே ஜோதிடம் பார்க்கும் பொழுதெல்லாமே குரு பார்வை விட்டது, வியாழ நோக்கம் விட்டது, சுபகாரியங்கள் நடக்க போகிறது, தயாராக இருங்கள் அப்படின்னு எல்லோரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவான் எந்த விதமான பலனை எவ்வாறு வாரி வழங்கப் போகிறார் என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா மேஷராசிக்காரர்களுக்கும் ஒரே விஷயம் என்னன்னா, சார் எங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இது விரய சனி அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனைகள், செலவுகள், தொந்தரவு, கடன், பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடியும்னு பார்த்தா அதற்குள் அடுத்த பிரச்சனை, நிறைய வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, நிறைய உடல் பாதிப்பு. நிறைய பேர் எங்களுக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தால் யாருமே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பேமெண்ட்டை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மாறாக எங்களிடம் இருந்து ஏதாவது இன்னும் எதிர்பார்க்கிறார்கள். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நிம்மதி போய்விட்டது. வெளிநாட்டு தொடர்பு, இதில் கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயமோ அதன் மூலம் அனுகூலமான பலன்களோ கிடைக்கவில்லை. குறிப்பாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருந்தாலும்,
பர்டிகுலரா அந்த இரவு நேரத்துல நிறைய பிரச்சனைகள், தூக்கமின்மை, இந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது எங்களை துரத்தி கொண்டே இருக்கு. இப்படி நல்லா வருத்தப்படக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு முதல் குட் நியூஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்திற்கு வந்து அமரப் போகக்கூடிய இந்த குரு பகவான் முதல்ல உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்னை பார்க்க போகிறார். அப்போ இதனால என்ன பிளஸ் அப்படின்னா, சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் டீஆக்டிவேட் ஆகிவிடும், லிக்விடேட் ஆகிவிடும், அதாவது நீர்த்து போகிவிடும். அப்போ அந்த சாட்டர்ன் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸ் உங்களுக்கு முதல்ல வராது. இப்போ நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வருதோ இல்லையோ, ஆனால் மைனஸ் இல்லை அப்படின்னாவே இந்த காலத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த 7.5 சனியோடைய தாக்கம், அதிலும் அந்த விரய சனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது மேஷராசிக்கு வராது. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். முதல்ல இங்க மகரமனையை பார்க்கிறார். அதுவும் யார் பார்க்கறாங்க அப்படின்னா, மேஷத்துக்கு பாக்யாதிபதி, உங்க ராசிக்கு உங்க லக்னத்துக்கு நட்பு கிரகம் குரு, அவர்தான் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10ஆம் வீடு குறிகாட்டக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தா தொழில். அப்போ தொழில் அபிவிருத்தி, தொழில் வளர்ச்சி, தொழிலில் பலவிதமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்தில் நாம் பலன்களை 2 விதமாக எடுக்கணும். எப்படின்னா, இங்கு 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 10ஆம் பாவத்துக்கு அதிபதி சனி பகவானையும் பார்க்கிறார். 2 நிலைகளில் இதற்கு தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னு பெயர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் செய்யக்கூடியது தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா வியாபாரமாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு இடத்தில் போய் வேலை செய்தாலும் சரி, நமக்கு கீழே நிறைய நபர்கள் வேலைக்கு வருவது, பிரான்ச் போடுவது, நிறைய கிளைகள் அமைப்பது, அப்போ நமக்கு கீழே நிறைய நபர்கள் வேலைக்கு வரும் பொழுது அதற்குண்டான இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வரும். மேலும் குரு பகவான் நமக்கு 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அது நம்மளுடைய சொந்த வீடு விருச்சிக மனையாக இருந்தாலும் 8ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய தோல்வி, அவமானம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு நீர்த்து போய்விடும். இந்த இடத்துல பார்த்தோம்னா 8ஆம் இடத்தில் சில திடீர் ராஜ யோகங்கள் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு தான் மூல நூல்களில் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னா 12ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியை 4ஆம் வீட்டிலிருந்து பார்க்கிறார். இதுவுமே திடீர் ராஜ யோகம் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. நிறைய நிலைகளில் மேஷராசிக்காரர்கள் இந்த ஹம்ச யோகத்தினால் அபிவிருத்தி பெறுவார்கள். குறிப்பா 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். இந்த இடத்துல கேந்திராதிபத்திய தோஷம் வராது. ஏன்னா இங்கு ஒரு திரிகோணத்தின் அதிபதி இன்னொரு கேந்திரஸ்தானத்தில் அமர்கிறது. 4ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய உங்க வீடு, வாகனம், மனை, போக்குவரத்து சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் மேஷராசிக்காரர்களுக்கு சுபம், சந்தோஷம், வீட்டில் சந்தோஷம், அபிவிருத்தி. எங்கெல்லாம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அபிவிருத்தி இல்லை, பாதியில் நிற்கிறது அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறார்களோ கண்டிப்பா அவர்களுக்கு ஒரு குட் நியூஸ். மேலும் அம்மா, தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு, அதாவது அவரவருடைய மேஷராசி நபர்களுடைய அம்மாக்களுக்கு ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, இல்லை அபிவிருத்தியாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, நோய்களிலிருந்து வெளிவருவதாக இருந்தாலும் சரி, குறிப்பாக கவர்மெண்ட் ஜாபு, பேங்கிங், டீச்சிங், இந்த தொழிலுக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய கடன் தீரும், வம்பு வழக்கு அவமானங்கள் தீரும். குறிப்பாக பார்த்தோம்னா இது நாள் வரை ரொம்பவும் திக்குமுக்காடிய, அதாவது ஒரு மாதிரி இருட்டில், ஒரு எதிர்காலமே என்னன்னு தெரியாமல், ஒரு
டார்க் ஹைவேல இருந்தா எப்படி நாம் திணறிக் கொண்டிருப்போமோ, எப்படி நாம் திண்டாடி கொண்டிருப்போமோ, அதிலிருந்து எல்லாம் நமக்கு ஒளி கொடுப்பதற்கு பொன்னிறமான அந்த சுப ஒளிகளை குறிப்பாக நம்மளுடைய தொழில் ஸ்தானத்தில் கொடுத்து நிறைய அபிவிருத்தியை கொடுப்பதற்கு இந்த குரு பகவான் தயாராக இருக்கிறார். முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிகளில் மேஷ ராசியும் வருகிறது. இதுல என்ன கவனமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இதனால் வரை மிதுனத்திலிருந்து குரு பகவான் இனி கடகத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ கோச்சாரத்தில் ராகுவிற்கு குருவின் பார்வை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ ராகு பகவான் இந்த வருடத்தின் கடைசியில் தான் மகர ராசி மனைக்குள் செல்ல போகிறார். அப்போ ஜூன் மாதம் முதல் டிசம்பர் வரை ராகுவிற்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது மறுக்கப்படுகிறது. இது காலகட்டங்களில் இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத தனி ஒரு வீடியோவாக நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் எங்களுடைய இந்த சேனலில் இந்த காணொளிகளும் அப்லோடு செய்யப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.